எப்படி யோசிச்சாலும் ஒரே குழப்பமா இருக்கே. இந்த ஊருக்காரங்க தீவிரமா இருக்கிறத பார்த்தா அவங்க அண்ணாமலையை கொல்லாம விட மாட்டாங்க போல இருக்கு. அண்ணாமலையை காப்பாத்தணும்னா நமக்கு சுவடி வேணும். சுவடி வேணும்னா காவேரி கிடைக்கணும். ஆமா, இப்ப காவேரி எங்க இருக்கிறா? சரி பாப்போம். சியா சியா சிங்கோமா கோயா கோயா மங்கோமா. சியா சியா சிங்கோமா கோயா கோயா மங்கோமா. காவேரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் உச்சாட்டனம் செய்து உச்சஸ்தாயில் இருக்கும் போது இந்த யாக குண்டம் கொழுந்து விட்டு எரியும். அப்போது நீ உன் கையில் இருக்கும் ஓலைச்சுவடியை குண்டத்தில் போடு. அடுத்த நொடியே சுவடி பஸ்மமாகும். உன் கவலைகள் அத்தோடு தீர்ந்திடும். நானும் மூசாவை ஜெயிச்சிடுவேன். சரிங்க, நான் அப்படியே செய்யறேன். இந்த லீயத்தான் நாம குளத்துக்குள்ள அடைச்சிட்டு வந்தோமே, இவன் எப்ப எப்படி விடுதலையானா? சரி, இப்ப இத பத்தி யோசிக்க நேரம் இல்ல. முதல்ல அவங்க 2 பேரும் சேர்ந்து சுவடி எரிக்கிறத நாம தடுத்தாகணும். ஆனா நாம அங்க போற நேரத்துல ஊர் மக்கள் அண்ணாமலையை கொண்டுட்டா எல்லாமே வேஸ்டா போயிடுமே. என்ன பண்ணலாம்? முதல்ல அண்ணாமலையோட நிலைமை என்னன்னு போய் பாப்போம். எங்கடா அந்த பையன்? சொல்லு. தெரியாதுங்க, நிஜமா தெரியாதுங்க. நீ வேலைக்கு ஆக மாட்ட, உன்னை பொழக்க வேண்டியதான். எங்கடா? தெரியாதுங்க, தெரியாதுங்க. அவரு ஒரு பாவமும் செய்யல. அவரு ஒரு அப்பாவியா. அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. அடிக்க கூடாதுன்னா அந்த பையன் யாரு? அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. ஐயோ, அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவனா வந்தா எங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னா, மத்தபடி எங்களுக்கு எந்த விவரமும் தெரியாதுயா. இத்தனை நாள் இவளை மன்னிச்சது போதும், இவளைய சேர்த்து அடிச்சு கொல்லுங்க. என்ன அடிங்க, ஆனா என் புருஷனை மட்டும் அடிக்காதீங்க. என்ன சுமங்கலியா சாக விடுங்க. என்ன பாக்குறீங்க? நான் தான் மாயமா மறைஞ்ச மூசா. அவர்கிட்ட நீங்க என்னதானே கேட்டீங்க? வந்துட்டேன். அவனை புடிச்சு மரத்துல கட்டுங்க. தயவு செஞ்சு என்ன பிடிக்க முயற்சி பண்ணாதீங்க, அது உங்களால முடியாது. ஏய், நீ மாயமா போறதையும் வரதையும் வச்சு உனக்கு எங்களை விட ஏதோ ஒரு அதிசய சக்தி இருக்குங்கிறத நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா 3 கொலையை பண்ணிவிட்டு மரண தண்டனைக்கு காத்துட்டு இருக்கிற இந்த அண்ணாமலையை காப்பாத்த நினைக்கிறியே, அது ஏன்? அண்ணாமலை யாரையும் கொலை பண்ணல, அவரு நிரபராதி. என்ன விளையாடுறியா? அண்ணாமலை குமரேச ஐயா கிட்டையும் மலையங்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணுனதையும் அவங்க கூட கைகலப்பு பண்ணுனதையும் அவங்க வீட்டு வேலைக்காரன் பார்த்துருக்கான். அவங்க வந்து சொல்லி நாங்க போய் பாக்குறப்ப குமரேச ஐயா, மலைய, காவேரி 3 பேரும் செத்து கிடந்தாங்க. அப்ப அண்ணாமலை அவங்கள கொல்லாம வேற யார் கொண்டாங்க? நீங்க சொல்ற எல்லாமே சரிதான், ஆனா அண்ணாமலை அவங்க 3 பேரையும் கொலை பண்ணல. அப்ப கொலைகாரன் யாரு? எங்க தலைவர் குமரேசனை கொண்டது யாரு? 1000 குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரே ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாதுங்கிற கொள்கையில உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா எனக்கு ஒரே ஒரு நாள் அவகாசம் கொடுங்க. குமரேசன், காவேரி, மலையன் இவங்க 3 பேரையும் கொன்ன கொலையாளிய நான் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன். சரி, இந்த கொலை விவகாரத்துல அண்ணாமலை கொலை பண்ணலன்னு தெளிவா சொல்றதாலையும், அந்த கொலையாளி வேற யாரோ ஒருத்தர்னு நீ சொல்றதாலையும், அந்த கொலையாளிய எங்க கண்ணு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறதுக்கு நீ கேட்ட அந்த 24 மணி நேர அவகாசத்தை இந்த பஞ்சாயத்து உனக்கு கொடுக்குது. இது தவறுனா
அண்ணாமலைக்கு நாங்க கொடுக்க போற மரண தண்டனைய நீ என்ன தகுதித்தம் பண்ணாலும் நிறுத்த முடியாது. ஜாக்கிரதை. இதோட பஞ்சாயத்து கலையலாம். என்னங்க கவலைப்படாதீங்கய்யா, நான் உங்களை காப்பாத்துறேன். தாயே காமினி தேவதையே, நீ சொன்னபடி பூஜையை ஆரம்பிச்சிட்டேன். என் பிரார்த்தனைக்கு மனம் இறங்கி எனக்கு காட்சி அளித்து நான் வேண்டும் வரத்தை எனக்கு தந்தருள வேண்டும் அம்மா. புதையல் எடுக்க வந்தாலும் வந்தோம், நேரம் கெட்ட நேரத்துல சுடுகாடெல்லாம் அலைய வேண்டியதா போச்சு. எவ்வளவு மந்திரவாதி நம்மள பார்த்தான், நம்மளையும் ஒரு பேயின்னு நினைச்சு குடுவையில அடைச்சு எடுத்துன்னு போயிடுவான். அதுக்கப்புறம் நம்ம அவனை ஆட்டுன்னு ஆட்டிடுவோம். அது வேற விஷயம். எதுக்கு இவ்வளவு ரிஸ்க்? சீக்கிரமா அழகம்மை இருக்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்த வேலையை முடிப்போம். அழகம்மா, பூஜை ஆரம்பிச்சிட்டியா? நடத்து நடத்து. தாயே காமினி தேவதையே, என் வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு என் கண் முன்னே தோன்றிவிடு, வந்துவிடு. இந்த கையாரா? தாயே, என் இஷ்ட காமினி தேவதையே, வந்து விட்டாயா, வந்து விட்டாயா நீ? உன் தவத்தை ஏற்று உன் வேண்டுதலை நிறைவேற்றவே வந்துள்ளேன் அழகம்மை. ஓ, வேண்டுதலை நிறைவேற்ற வந்திருக்கீங்களா? ஹலோ மேடம், என்கிட்ட ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. ப்ளீஸ் அதையும் கொஞ்சம் நிறைவேற்றி வைங்களா? தாயே, நான் வேண்டியபடி எனக்கு மீண்டும் பற்களை கொடுத்து என் வாயிலிருந்து வெளிப்படும் மந்திர சொற்கள் உயிர் பெறும்படி செய்தாயே. அவ்வாறே செய்கிறேன். அம்மா, அம்மா, தாயே, நன்றி தாயே, நன்றி தாயே, நன்றி. நான் வேண்டியபடி எனக்கு பற்கள் வந்துவிட்டது தாயே. நன்றி தாயே, நன்றி. ஆட அறிவில்லாத அழகம்மா, இதுக்காகவா நீ இவ்வளவு பூஜை பண்ண? மெடிக்கல் ஷாப்ல போய் கேட்டிருந்தாலே பல்சேட்டை கொடுத்துருப்பாங்க. முட்டாள் முட்டாள். மகிழ்ந்தது போதும் அழகம்மை. நீ இந்த பற்களை மிகவும் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதையும் இழந்துவிட்டால் இனி இந்த பிறவியில் உனக்கு பற்களே வராது. நீ என்ன வேண்டினாலும் நானும் தோன்ற மாட்டேன். தாயே, என் பற்களை நான் என் உயிரைப் போல பாதுகாப்பேன் தாயே, என் உயிரைப் போல பாதுகாப்பேன். சந்தோஷம், நான் வருகிறேன். எனக்கு பற்கள் வந்து விட்டது, எனக்கு பற்கள் வந்து விட்டது. இப்போ இவ எதுக்கு ரிலீஸ் படத்தோட சிடி கிடைச்ச மாதிரி இந்த குதி குதிக்கிறா? இனி நான் மந்திரம் செய்து என் எதிரிகளை அழிப்பேன். உலகிலேயே அழகானவளாக மாறுவேன். போ, போயிட்டு உலகறிக்கு போட்டியில போய் கலந்துக்கோ போ. ஐயா, தாங்க முடியலையப்பா.
பொறு, உன் பல்ல கழட்டுறேன். ஹம். கௌரி சொல்லி கொடுத்த மந்திரம் நல்லா தான் வேலை செய்யுது. அழகம்மே, ஓ ஆட்டம் க்ளோஸ். The great பாலு வெச்ச குறி என்னைக்கும் தப்புனதே இல்லை. எவன்டா அவன் என் பல்ல உடைச்சவன்? பாலு, the great பாலு. நான் தான் உன் பல்ல உடைச்சேன். நீயா? எஸ், நானே தான். அட பாவி, சண்டாள பாவி, இந்த பல்லுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன். எப்படி விரதம் இருந்தேன், எப்படி எல்லாம் தவம் இருந்தேன். அப்படி வாங்கின பல்ல இப்படி உடைச்சி என் வாழ்க்கையவே அநியாயமா இருட்டாக்கிட்டியே. உன்னை ஏய், வெயிட் 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 வெயிட், ரொம்ப குதிக்காதம்மா. நான் உன் வாழ்க்கையை இருட்டாக்கிட்டேன்னு சொல்றியே, நீ எத்தனை பேரோட வாழ்க்கையை இருட்டாக்கி இருக்க தெரியுமா? 24 மணி நேரத்துல ஏதோ பெருசா பண்ண போறேன்னு சவால் விட்ட, இப்போ என்ன ஆச்சு? ஏய், உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. பல்லு போனதால உன் மந்திரம் எதுவுமே பலிக்காது. மிஸ் அழகம்மை, அழுதது போதும். நீயா வரியா இல்ல நான் உன்னை கூட்டிட்டு போட்டா? இனிமே உன்கிட்ட பேசிய பிரயோஜனம் இல்ல. ஒழுங்கா வந்துடு. ஒரு சின்ன பொண்ணு பேச்ச கேட்டுக்கிட்டு இங்க இத்தனை பேரும் இந்த ராத்திரி நேரத்துல இங்க கூடி நிக்கிறீங்களே, உங்களுக்கு என்ன புத்தி கத்தி கெட்டு போச்சா? போய் நேர காலத்துல தூங்கி காலையில வேலையை போய் பாருங்க. போங்க போங்க போங்க. இந்த சின்ன பிள்ளைங்க பேச்ச கேட்டு இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். வேற வேலை இல்ல. வாங்க வாங்க போலாம். சும்மா உன்ன பஞ்சாயத்து வேலை வெட்டி வாங்க வாங்க. எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. அப்படி என்னமா சொல்ல போறேன்? சொல்றத சீக்கிரமா சொல்லுங்க. என்னங்க, இந்த ஊர் தலைவர் பொண்டாட்டி நான் சொல்றேன், போக மாட்டீங்களா? போங்க. நான் சொல்ல போறதே இவங்களோட கொடுமையை பத்தி தான். அதான் சாய வெளுத்துருமோன்னு பயந்து உங்களை எல்லாம் விரட்டி பாக்குறாங்க. யாரும் போயிடாதீங்க. இவ போய் சொல்றா. அப்படிலாம் எதுவும் இல்லைங்க. அப்ப கௌரியை சொல்ல விடுங்க. ஏய், அதுக்கு எதுக்கிட்ட நமக்கு இவங்க பர்மிஷன் கொடுக்கணும்? கௌரி, நீ சொல்லு. பஞ்சாயத்துல கேட்க தயாரா இருக்காங்க. நீங்க எல்லாரும் இந்த ஊர்ல பல வருஷமா இருக்கீங்க. இப்போ இங்க ஒரு பொம்மை மாதிரி நிக்கிற இந்த சாமிநாத ஐயா இந்த ஊருக்குள்ள ஒரு காலத்துல எப்படி சிங்கம் போல இருந்தாருன்னு, அவரோட குடும்பம் எப்படி சந்தோஷமா இருந்ததுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி சந்தோஷமா இருந்தப்பதான் அந்த விஷயம் நடந்தது. அப்படி அன்னைக்கு இந்த சாமிநாத ஐயாவோட உத்தரவுப்படி நீங்க அழகம்மையோட பல்ல புடுங்கின பிறகு இவரை நான் பைத்தியமா அலைய விடுவேன்னு அழகம்மா சபதம் போட்டுட்டு வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போன உடனே அங்க என்ன நடந்தது தெரியுமா? உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அவங்கள நான் நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்.
அதுக்கப்புறம் தான் காவேரி சுவாமிநாத ஐயா மகனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த குடும்பத்துக்குள்ள போக முடிவு பண்ணாங்க. இந்த ஊரை நம்ப வச்சு ரத்னா அங்கிளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு மருமகளா இடது காலை எடுத்து வச்சு அந்த வீட்டுக்குள்ள போன காவேரிக்கு முதல்ல ரத்னா அங்கிள் வளைஞ்சு கொடுக்கல. அதனால காவேரி தன்னோட அத்தை அழகம்மா கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்கு அழகம்மா, நான் ஒரு பொடி தர்றேன், அது சாப்பிடுறவங்கள வசியம் பண்ற பொடி. அத பால்ல நல்லா கலந்து உன் புருஷனுக்கு கொடு. ரத்னா அங்கிளை வசியம் பண்ணிட்டு காவேரி தன்னோட கொடுமைகளை ஆரம்பிச்சுட்டாங்க. இல்ல, இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே போய். யாரும் நம்பாதீங்க. யார் சொல்றது போய்? நீ சொல்றதுதான் போய். அனுபவிச்சு நான் சொல்றேன். கௌரி சொன்னது எல்லாமே நடந்த உண்மை. சந்தோஷமா இருந்த என் குடும்பத்தை இப்படி திட்டம் போட்டு உள்ள வந்து சீரழிச்சிட்டியே. நீ நல்லா இருப்பியா? இத பாருங்க, கல்யாணத்துக்கு பின்னாடி எனக்கு உங்களுக்கு ஒத்து போலங்கிறது உண்மைதான். அதுக்காக இவ பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பஞ்சாயத்துல காட்டி கொடுக்கறது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்னங்க வாய் திறந்து ஏதாவது பேசுங்க. ஆமாமா, இந்த பொண்ணு சொல்றது எல்லாமே பொய். என் காவேரி ரொம்ப நல்லவ இல்ல காவேரி? இல்ல, இவர் என்ன பேசுறோன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் உடம்புக்குள்ள காவேரி கொடுத்த அந்த வசியம் மருந்து இன்னும் வேலை செய்யுது. இப்ப நான் அதை வெளியே எடுக்கிறேன். அப்புறம் எப்படி பேசுறாரு நீங்களே பாருங்க. ரத்னா அங்கிள், உங்க மேல தப்பு இல்லனா என் முன்னாடி வந்து நில்லுங்க. என் மேல ஒன்றும் தப்பு இல்லையா? நான் வரேனே, எனக்கு ஒன்றும் பயம் இல்லை.